வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசக்கூடியவர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் 10ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவான். அவர் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சனி பகவானுடன் சேர்ந்து மாசி மாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் மற்ற கிரகங்களின் அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், உங்களுக்கு உங்கள் வேலையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உண்டு. எளிமையாக வேலையில் வெற்றி கொடி நாட்டி விடுவீர்கள். தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் பயணம் மேற்கொள்ள பல வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். பயணங்களால் பலன் என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். மாதம் முழுவதுமே சூழ்நிலை உங்கள் மனதுக்கு ஏற்றவாறு சிறப்பாக இருக்கும். உங்கள் வேலை அல்லது தொழிலை மேம்படுத்துவதற்கான பல வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும். உங்களை பற்றி நீங்கள் நிரூபிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது என்று தான் சொல்ல வேண்டும். பயணத்தினால் பல வெற்றிகள் கிடைக்கும் என்பது போக, அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு மாதம் என்று கூட சுருக்கமாக சொல்லலாம். ஓரளவு சேமிப்பு கூட நீங்கள் செய்ய முடியும். குடும்ப தேவைகளுக்காக அதிக நேரத்தை செலவிட கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சி உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் அதிகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அர்ப்பணிப்புடன் நீங்கள் உழைக்கும் போது அது உங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துவிடும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நேரமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை மாதத்தின் பிற்பகுதியில் இருக்கிறது. வேலையின் காரணமாக பல ஊர்களுக்கும் சென்று வரக்கூடிய சூழ்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் குறைவானதாக ஆகிவிடும். அதே நேரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் ஒரு நல்ல உறவை நீங்கள் பேணி பார்த்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. பேச்சிலும் உங்களுடைய நடத்தையிலும் நீங்கள் நிதானத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும். அனுசரித்து செல்ல பழகி கொண்டீர்கள் என்றால் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தான். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சோம்பேறித்தனம் அதிகரிக்கவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நேரத்திற்கு தூங்குவது, நேரத்திற்கு எழுவதை நீங்கள் வாடிக்கையாக வைத்து கொள்ள வேண்டும். கால்களில் வலி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு சில அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்வதற்கான முயற்சியையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடுவதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வழிபடுவதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக மிக நன்று. அதே நேரத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தக்கூடிய 2 எண்கள் என்று பார்த்தோமானால் 2, 8. அதே நேரத்தில் நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய தெய்வம் என்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வம்தான். யார் யார் எந்தெந்த தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களாக வைத்திருக்கிறீர்களோ அந்த தெய்வங்களை வணங்குவது வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையையும் அதே நேரத்தில் வளர்ச்சியையும் உங்களுக்கு அதிகமாக கூட்டித்தரும். இது போன்ற அற்புதமான பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.